வணக்கம். RRB குரூப் டி 2022 கேட்ட கேள்வி. 6 பவர் எக்ஸ் பிளஸ் 4 ஈக்குவல் டு 6 பவர் 7 எனில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி எக்ஸ் பவர் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பவர் பி அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பின்னு அர்த்தம். அதாவது நமக்கு கீழே உள்ளது பேஸ்ன்னு அர்த்தம், மேல உள்ளது அடுக்குன்னு அர்த்தம். சரியா? இப்ப நமக்கு ரெண்டு பேஸும் சேமா இருந்துச்சு, ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த ரெண்டு பவருமே ஈக்குவலா இருக்குமா. இப்ப நம்ம இதே மாதிரி இங்க பார்க்கும்போது இங்க நமக்கு பேஸ்ல 6 இருக்கு, இங்கே நமக்கு பேஸ்ல 6 இருக்கு. அப்புறம் இந்த ரெண்டும் ஈக்குவல்ல வேற இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த ரெண்டு பவருமே நமக்கு ஈக்குவலா இருக்குமா. அதாவது எக்ஸ் பிளஸ் 4ம் இந்த 7ம் ஈக்குவலா இருக்குமா. இதான் நமக்கு இதுல இருந்து சொல்றாங்க. அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எக்ஸ் தான் தேவை. என்ன பண்ணலாம்னா இந்த பிளஸ் 4 நம்ம இங்கிட்டு கொண்டு வர போறோம். அப்ப நமக்கு என்ன வரும்? எக்ஸ் இங்க இருக்கும், இங்க 7 இருக்கும். இந்த பிளஸ் 4 இங்க வரும்போது மைனஸ் 4 வந்துடும். நம்ம 7ல இருந்து 4 கழிக்கும் போது நமக்கு மிச்சம் 3 கிடைக்கும். அப்புறம் நமக்கு எக்ஸோட மதிப்பு 3ன்னு கிடைக்குது. அவ்வளவுதான். இது நமக்கு ஆப்ஷன் பி ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 56, 66, 59, 69, 62 அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நம்ம இங்க முதல் நம்பர் 56 இருக்கு, அடுத்த நம்பர் 66 இருக்கு. நம்ம இந்த 56 கூட 10 கூட்டும் போது நமக்கு 66 வருமா. அடுத்து இங்க 66, இங்க 59. நம்ம இந்த 66ல இருந்து நம்ம 7 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 59 வரும். அடுத்து பாருங்க 69 இருக்கு. நம்ம இங்க 59ல இருந்து 10 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 69 வருமா. 69. அடுத்து 62 இருக்கு. நம்ம இந்த 69ல இருந்து 7 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 62 வரும். அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? முதல்ல பாத்தீங்கன்னா 10 கூட்டியிருக்காங்க, அடுத்து 7 கழிச்சிருக்காங்க, அடுத்து 10 கூட்டியிருக்காங்க, அடுத்து 7 கழிச்சிருக்காங்க, அடுத்து பண்ணிருப்பாங்க, அடுத்து நமக்கு 10 கூட்டியிருப்பாங்க. அப்ப நம்ம இந்த 62ல இருந்து 10 கூட்ட வேண்டிதான். 62 பிளஸ் 10னா நமக்கு 72 வரும். அப்ப நமக்கு இந்த இடத்துல 72. இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. இதே மாதிரி இந்த 72க்கு அடுத்த நம்பரா என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. x is to y equal to 7:3 எனில் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் is to x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு x is to y னா 7:3 கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா நமக்கு x னா 7ன்னு அர்த்தம், இந்த y னா நமக்கு 3ன்னு அர்த்தம். இப்ப நமக்கு எக்ஸும் ஒய்யும் இருக்கு. இதை நம்ம வந்து இதுல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணலாமா? முதல்ல நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு. எக்ஸ் அப்படின்னா 7, அப்ப எக்ஸ் ஸ்கொயர்னா 7 ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஒய்னா 3, அப்ப என்ன போடலாம்? 3 ஸ்கொயர் போட்டுக்கலாம். இஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னா 7 ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர். இப்ப நமக்கு 7 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா 7 இன்ட்டு 7ன்னு அர்த்தம். 7 நமக்கு 49 வரும். இப்ப என்ன பண்ணதுக்கு நம்ம 49 போட்டுக்கலாம். பிளஸ் 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா 3 இன்ட்டு 3 அர்த்தம். 3 9, அப்போ 9ன்னு போட்டுக்கலாம். இஸ்ட் அதே மாதிரி 7 ஸ்கொயர்னா 49 மைனஸ் 3 ஸ்கொயர்னா 9. இப்ப நம்ம 49 கூட 9 கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 58 வரும். 58 இஸ்ட் 49ல இருந்து நம்ம 9 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 40 வரும். இப்ப நமக்கு இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா 2 பால்ல வரும். என்ன பண்ணலாம்? ரெண்டுமே காமனா கட் பண்ணலாமா? 2 பால்ல கட் பண்ணும்போது 5ல மொத்தம் நமக்கு 2 முறை இருக்குது, மிச்சம் 1. 18னா நமக்கு 9 முறை வரும். அப்ப 40 அப்படின்னா நமக்கு 20 முறை வரும். இந்த ரெண்டும் நமக்கு வேற எந்த பாலுமே கட் ஆகாது. அப்ப நமக்கு 29:20 தான் தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏ என்பது பெருக்கல், பி என்பது கூட்டல், சி என்பது கழித்தல், டி என்பது வகுத்தல் எனில் இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க நமக்கு 102 டின்னு இருக்கு. டினா என்னது? டி என்பது வகுத்தல் சொல்லிட்டாங்க. அப்ப என்ன போடணும்னா இந்த டிக்கு பதிலா நம்ம வகுத்தல் போடணும். அப்ப நமக்கு 102 வகுத்தல் 17 வருது. பிராக்கெட் போட்டுக்கலாம். அடுத்து இங்க பி இருக்கு. நமக்கு பி அப்படின்னா கூட்டல்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன போடணும்? இந்த பிக்கு பதிலா நம்ம கூட்டல் போட்டுக்கலாம். அடுத்து பிராக்கெட் 5 ஏன்னு போட்டிருக்காங்க. ஏ என்பது பெருக்கலாம். அப்ப என்ன போடலாம்னா இந்த 5ன்னு போட்டுட்டு ஏக்கு பதிலா பெருக்கல் போட்டுக்கலாம். அடுத்து 3 இருக்கு. இப்ப நம்ம இதை வழக்கம் போல சால்வ் பண்ணலாம் பாருங்க. முதல்ல நம்ம பிராக்கெட்ல உள்ளதை பண்ணணும். 102 வகுத்தல் 17. நமக்கு 17ஆம் வாய்ப்பால 17 6 102ன்னு வருது. அப்ப நம்ம 17ஆல 102 வகுக்கும் போது நமக்கு 6 கிடைக்கும். என்ன போடலாம்? நம்ம இந்த 2 வகுக்கும் போது நமக்கு 6 கிடைக்கும். 6 பிளஸ் இந்த பிராக்கெட் பாத்தீங்கன்னா 5 பெருக்கல் 3 இருக்கு. 5 15 வருமா? 15. இப்ப நம்ம 6 கூட 15 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 21 வரும். அவ்வளவுதான். அப்புறம் ஆன்சர் பாத்தீங்கன்னா 21. இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 43, 80, 117, 154 அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ண போறோம்னா எல்லா நம்பரோட வித்தியாசம் பார்க்க போறோம். வித்தியாசம் அப்படின்னா 2 நம்பரையும் கழிக்கிறதா வித்தியாசம். இப்ப நமக்கு 43 இருக்கு, இங்க நமக்கு 80 இருக்கு. இந்த ரெண்டோட வித்தியாசத்தை பார்க்க போறோம். வித்தியாசம் அப்படின்னா ரெண்டுமே கழிக்கிறது. அப்ப நம்ம 80ல இருந்து 43 கழிக்கும் போது நமக்கு 37 வருது. அப்ப நமக்கு ரெண்டுக்குமே வித்தியாசம் பாத்தீங்கன்னா 37. அதே மாதிரி இந்த 80க்கும் 117க்கும்
இந்த ரெண்டோட வித்தியாசம் அப்பனா ரெண்டையுமே கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 37 வருது. அப்ப இதோட வித்தியாசம் பாத்தீங்கன்னா இதுவும் 37 தான். அதே மாதிரி நம்ம அடுத்ததையும் பார்க்கலாம். 117 154 இந்த ரெண்டோட வித்தியாசம் பாத்தீங்கன்னா அதுவும் நமக்கு 37 தான் வருது. அப்ப நமக்கு இதோட வித்தியாசமும் 37 தான். அப்ப நமக்கு ஒவ்வொரு நம்பரையுமே 37 37 கூட்டியிருக்காங்க. நம்ம 43ல இருந்து 37 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 80 வரும். அடுத்து 80ல இருந்து 37 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 117 வரும். திரும்பி நம்ம 117 இருந்து 37 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 154 வரும். அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 154ல இருந்து 37 கூட்ட வேண்டியதான். கூட்டலாமா? 154 37 4 கூட 7 கூட்டும் போது நமக்கு 11 வரும். 1 மேல 1 போட்டுக்கலாம். 5 3 கூட்டினா 8 1 கூட்டினா 9 அடுத்து 1 இருக்கு போட்டுக்கலாம். அப்ப நம்ம ஆன்சர் பாத்தீங்கன்னா 191 வருது. அப்ப நமக்கு இங்க 191 வரும். இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்குது. இதே மாதிரி இந்த 191க்கு அடுத்த நம்பர் என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு எண்ணின் 7 மடங்குடன் 14 கழித்தால் கிடைப்பதும் அதே எண்ணின் 5 மடங்குடன் 6 கூட்டினால் கிடைப்பதும் சமம் எனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு ஒரு எண்ணு, அந்த எண் நமக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். தெரியாத எண்ணு அந்த எண்ணோட 7 மடங்கு, சரியா? எக்ஸோட 7 மடங்கு. அப்ப நமக்கு 7 மடங்குனா பெருக்கல்னு அர்த்தம். அப்ப 7 இன்டு எக்ஸ்னா நமக்கு 7x வரும், சரியா? 7 மடங்குனா 7x. அதோட 14 கழித்தால் நம்ம இதோட 14 கழிக்கணுமா? அடுத்து அதே எண்ணின் 5 மடங்குடன், அதே எண்ணா என்னது? எக்ஸ் தானே. எக்ஸோட 5 மடங்கு என்ன போடணும்? 5x. 5 மடங்குடன் 6 கூட்டினால் இது கூட 6 கூட்டணுமா? கிடைப்பதும் சமமா? நமக்கு இதுவும் இதுவும் சமம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த எண்ணு, அதாவது அந்த எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போலாம். இங்க நமக்கு 5x இருக்கா, நம்ம எந்த பக்கம் கொண்டு போறோம். அப்ப நமக்கு இந்த 5x அப்படிங்கிறது இங்க வரும்போது மைனஸா வருமா? 7x மைனஸ் 5x. இந்த 14 இங்க கொண்டு போறோம். மைனஸ் 14 இங்க வரும்போது என்ன வரும்? பிளஸ்ஸா வந்துருமா? அப்ப நமக்கு இங்க 6 இருக்கும், பிளஸ் 14. இப்ப நம்ம 7xல இருந்து 5x கழிச்சோம் அப்படின்னா நமக்கு மிச்சம் 2x கிடைக்கும். ஈக்குவல் டு 6 கூட 14 கூட்டும் போது நமக்கு 20 கிடைக்குமா? 20. இப்ப இந்த ரெண்டையும் கட் பண்ணலாம் பாருங்க. 2 2 10 2 20. அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு 10ன்னு கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 10,000 என குறிக்கப்பட்ட கடிகாரம் 40% மற்றும் K% என்ற அடுத்தடுத்த தள்ளுபடியால் 2400 மாறுகிறது எனில் K-இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு ஒரு கடிகாரம் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாயா. அந்த 10,000ல இருந்து 40% அப்புறம் K%ன்னு 2 தள்ளுபடி கொடுக்குறாங்க. அந்த 2 தள்ளுபடியால அந்த 10,000 ரூபாய் இருந்த கடிகாரம் பாத்தீங்கன்னா இப்போ 2400 ரூபா தான். அப்போ அந்த 2%ல 1% கொடுத்துட்டாங்க. அந்த இன்னொரு பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதான் நமக்கு 10,000 ரூபாய் இருந்தது. அப்ப என்ன போடலாம்? 10,000 ரூபாய், 10,000 ரூபாயில இருந்து 40% தள்ளுபடி. 40%னா 40/100ன்னு அர்த்தம், சரியா? 40/100. அப்புறம் K%னா K/100. அப்புறம் இதோட மதிப்புலாம் பாத்தீங்கன்னா நமக்கு 2400 ரூபாயாம். இப்ப நம்ம ஜீரோவெல்லாம் கட் பண்ணலாம் பாருங்க. கீழே 2 0 இருக்கு, மேல 2 0. அதே மாதிரி கீழே 2 0, மேல 2 0. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா மிச்சம் 40 வரும். பெருக்கல் K ஈக்குவல் டு 2400. இப்ப நமக்கு தேவையானது K தான். அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம இந்த 40 இங்கிட்டு கொண்டு வரலாம். அப்ப நமக்கு 40 இங்க பெருக்கல்ல உள்ளது, இங்க வரும்போது வகுத்தலாம் வந்துருமா? வகுத்தல் 40. இதை கட் பண்ணிடலாம். இப்போ கீழே ஒரு 0, மேல ஒரு 0 கட் ஆயிரும். அடுத்து பாத்தீங்கன்னா 1 நாள் 4, 6 நாளா 24, அப்புறம் ஒரு 0. அப்ப நமக்கு K-யோட மதிப்பு 60% கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 5:13 ப்ரொபோர்ஷனல் டு 9:69 ப்ரொபோர்ஷனல் டு 13 இங்க என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்கொயர் அப்படின்னு என்னன்னு தெரியணும். ஸ்கொயர்னா ஒரு நம்பரை அதே நம்பர் வச்சு பெருக்கிறதா ஸ்கொயர். இப்ப நமக்கு 5 ஸ்கொயர் அப்படின்னா 5 நம்ம திரும்ப 5 வச்சு பெருக்கணும். 5 5 நமக்கு 25 வரும். இப்ப நமக்கு 5ங்கிறது 13 மாறி இருக்கு. இப்ப நம்ம முதல்ல 5 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 25 கிடைக்குது. இப்ப நம்ம இந்த 25ல இருந்து 12 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 13 வரும். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கிடைச்ச ஆன்சர்ல இருந்து 12 கழிச்சிருக்காங்க. இப்ப நம்ம இதே மாதிரி இதுக்கு பண்ணி பார்க்கலாமா? இப்ப நமக்கு 9 பாத்தீங்கன்னா 69 மாறி இருக்கு. இப்ப நம்ம 9 ஸ்கொயர் பண்ணும்போது 9 நமக்கு 81 வரும். இப்ப நம்ம இங்க பண்ண மாதிரியே நம்ம இதுல இருந்து 12 கழிக்கலாமா? 81 நம்ம 10 கழிக்கும் போது நமக்கு 71 வரும். திரும்ப நம்ம அதுல இருந்து 2 கழிச்சோம்னா நமக்கு 69 வருமா? 69. அப்ப நமக்கு இதுவும் கரெக்டா வந்திருக்கு. இங்க ஒவ்வொரு நம்பரையுமே ஸ்கொயர் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து 12 கழிச்சிருக்காங்க. இப்ப நம்ம இதே மாதிரி இதுவும் பண்ணலாமா? இங்க நமக்கு 13 இருக்கு. 13 ஸ்கொயர் பண்ணலாம். 13 ஸ்கொயர்னா 13 × 13. 13 நமக்கு 169 வரும். இப்ப நம்ம இதுல இருந்து 12 கழிக்கலாமா? 9ல இருந்து 2 கழிச்சோம்னா நமக்கு 7 வரும். அடுத்து 6ல இருந்து 1 கழிச்சோம்னா நமக்கு 5 வரும். அடுத்து இங்க 1 இருக்கு, போட்டுக்கலாம். அப்ப நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 157 வருது. இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்குது. இதே மாதிரி 4 இங்க என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 7 சென்டிமீட்டர் ஆரமுடைய ஒரு கோளத்தின் பரப்பளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க.
நமக்கு கோலத்தோட பரப்பளவு பாத்தீங்கன்னா 4πr². இதுல பையோட மதிப்பு பாத்தீங்கன்னா 22/7ன்னு அர்த்தம். இப்ப நம்ம கொடுத்துருக்கிறத இதில் அப்ளை பண்ணலாம் பாருங்க. கோலத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு 4π, 4 இன்ட்டு பை, பைனா என்னது 22/7 பெருக்கல் r². ஆர்னா ஆரம், நமக்கு ஆரம் பாத்தீங்கன்னா 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 7². 7²னா 7 இன்ட்டு 7ன்னு அர்த்தம். சரியா, 7 இன்ட்டு 7 போட்டுக்கலாம். இப்ப நமக்கு மேலே கீழே 7 இருக்கா, என்ன பண்ண ரெண்டுமே கட் பண்ணிக்கலாம். மேல ஒரு 7, கீழே ஒரு 7. அப்ப நமக்கு மிச்சம் பாத்தீங்கன்னா 4 பெருக்கல் 22 பெருக்கல் 7 தான் இருக்கு. இப்ப நம்ம எல்லாத்தையும் பெருக்கலாம் பாருங்க. 4 பெருக்கல் 7, 4 நமக்கு 28 வரும். பெருக்கல் 22, நம்ம 28 கூட 22 பெருக்கும் போது நமக்கு 616 வரும். 616. நமக்கு அளவெல்லாம் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன போடலாம், சென்டிமீட்டர். பரப்பளவு அப்படிங்கிறனால நம்ம மேல ஸ்கொயர் போட்டுக்கணும். இதே வால்யூம் கன அளவு அப்படின்னா நம்ம மேல கியூப் போட்டுக்கணும். அப்ப நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 3, 4, 10, 33, 136 அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு 3ங்கிறது 4ஆ மாறி இருக்கு. எப்படி 3 4ஆ மாறி இருக்கும், நம்ம இது கூட 1 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 4 வந்திருக்கும். அடுத்து 4 இருக்கு, இங்க நமக்கு 10ஆ மாறி இருக்கு. நம்ம 4 2ஆல பெருக்கும் போது நமக்கு 8 கிடைக்கும். நம்ம அது கூட 2 கூட்டணும்னா நமக்கு 10 வரும். இப்ப நம்ம இதை இப்படி பண்ணலாம் பாருங்க. இங்க நமக்கு 3 இருக்கா, இப்ப நம்ம இந்த 3 1ஆல பெருக்கணும்னா 1 3 3 வரும். இப்ப நம்ம இந்த 3 கூட 1 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 1 3 கூட 4 வரும். 4 கரெக்டா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 4 இருக்கு, எடுத்து எழுதிக்கலாம். நம்ம 4 2ஆல பெருக்கணும்னா நமக்கு 8 கிடைக்கும். நம்ம இந்த 8 கூட 2 கூட்டணும்னா நமக்கு 10 கிடைக்கும். 10 கரெக்டா இருக்கு. இப்ப நம்ம இந்த 10 3ஆல பெருக்கும் போது நமக்கு 30 கிடைக்கும். நம்ம இந்த 30 கூட 3 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 33 கிடைக்கும். 33 கரெக்டா இருக்கு. அப்ப நமக்கு முதல்ல உள்ளது பாத்தீங்கன்னா 1ஆல பெருக்கி 1ஆல கூட்டியிருக்காங்க. அடுத்து உள்ளத 2ஆல பெருக்கி 2 கூட்டியிருக்காங்க. அடுத்து உள்ளத 3ஆல பெருக்கி 3 கூட்டியிருக்காங்க. அப்ப அடுத்து என்ன பண்ணணும், நம்ம இந்த 33 4ஆல பெருக்கணும். 33 4 நமக்கு 132 வரும். 132. திரும்ப நம்ம இதை 4ஆல கூட்ட வேண்டியதான். 132 4 கூட்டும் போது நமக்கு 136 வரும். நமக்கு 136 கரெக்டா இருக்கு. அடுத்து என்ன பண்ணலாம், இந்த 136 நம்ம 5ஆல பெருக்கலாம். நம்ம இந்த 2 பெருக்கும் போது நமக்கு 680 கிடைக்கும். 680. இப்ப என்ன பண்ணலாம், நம்ம இதை 5ஆல பெருக்கிற மாதிரி இதை நம்ம 5ஆல கூட்டலாம். அப்ப என்ன வரும், நமக்கு 685 வரும். அப்ப நம்ம இங்க பாத்தீங்கன்னா 685 வரும். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்குது. இதே மாதிரி இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.